வெல்கம் டு KMartswell. இன்றைக்கி நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச். அதாவது நம்ம இது வரைக்கும் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினை வச்சு ஃபில் பண்ணுறது தான் தாம்பூர் ஸ்டிச். இது வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து செயின் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சை எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திலகம் ஷேப் இருக்குன்னா அதை சுற்றி சுற்றி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டு கட்டுறேன். இப்படி சுற்றி 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 போட்டிங்கன்னா அது வந்து ஃபில் ஆகாது. தாம்பூர் ஸ்டிச்சை அப்படி போடக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டிச்சை எப்படி போடணுன்னா, இந்த ஷேப் இருக்குன்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஹாஃபை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃபை அடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ரவுண்டு இருக்குன்னா அதை பாதியாக பிரிச்சுக்கணும். ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா ஸ்கொயரை பாதியாக பிரிச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பையும் நீங்கள் பாதியாக பிரிச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த ஷேப்பில் எப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டு அடுத்த திலகம் ஷேப்பை நான் ட்ரா பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத ஒர்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்படி தான் பாதியாக பிரிச்சுக்கணும். இப்போ ஒரு ஹார்ட்டே போடுறோம் அப்படின்னா அந்த ஹார்ட்டை பாதியாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் அது செகண்ட் ஹாஃப். எந்த இமேஜாக இருந்தாலும், ஒரு ஹியூமன் பீயிங் இமேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இது நல்லா இப்படி ஒர்க் பண்ணால் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், ஸ்டிச் வந்து நல்லா வரும். ஓகே, இப்போது ஒர்க் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுங்கிறதுனால நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். புரியாதவங்க தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவிலையும் மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்குது என்னோடய நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எப்பவும் போல் நான் செயின் தான் போடுறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். மெதுவாக தான் போடுறேன். செயின் நல்லா போட்டு பழகிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா கிளாஸ்லேயுமே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன், எந்த ஷேப்பில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷேப்பெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு. நெருக்கமாக எவ்வளோ அழகாக நெருக்கமாக வருது. அந்த கிளாத்தோட கலரே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், நீங்களே வேணால் மற்ற வீடியோஸ், அதாவது ஒரு சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, அப்படி போட்டு பாருங்கள். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இந்த திலகம் ஷேப், இப்போ ரெண்டாவது மெத்தட். இப்போ ஒரு திலகம் ஷேப்பை ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க செயினில். எட்ஜ் பார்ட் ஷார்ப்பாக வரணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போய் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு கீழே இழுத்திங்கன்னா எட்ஜில் வந்து ஷார்ப்பாக வந்துடும். இது ஆல்ரெடி தெரியும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோவுக்கு இடையில் நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் வீடியோவோட எண்டிங்கில் இந்த தாம்பூர் ஸ்டிச்சை நீங்கள் எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ செயின் ஃபுல் அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஷேப்பை வந்து நம்ம ஆஃபாக டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து செயினுக்குள்ளே எடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ கேப் தெரியுதா? நீங்கள் செயினுக்குள்ளே இழுக்கக்கூடாது, அந்த செயினுக்கு வெளியே இழுத்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த செயினை வந்து நீங்கள் அவுட்லைனாக யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இது ஒரு பார்டராக இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா நீங்கள் அவுட்லைனுக்கு செயின் போட்டுக்கலாம். இப்போ செயினுக்கு வெளியே கொண்டு வந்து ஒட்டியே ஒரு குட்டி செயின் போடுங்க. உங்களோட எல்லா லாக் செயினுமே அந்த செயின் இப்போ இந்த திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அந்த திலகம் ஷேப்புக்கு வெளியே தான் வரணும். த்ரெட்டை அடியில் ரொம்ப இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா நிறைய சுருக்கம் வரும், ரொம்ப ஓட்டையாக இருக்கும். அதனால் அதிகமாக பிடிக்காதீங்க. உங்களுக்கு செயின் கொஞ்சம் தள்ளி போகுது, கிளாத் தெரிகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ஒட்டியே போட்டிருப்பீங்களா அந்த செயினை, அதை கொஞ்சம் நீடியில் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல குத்துனீங்கன்னா இருங்க, நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறதும் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள், இந்த செயினை தள்ளி விட்டு அதுக்குள்ளேருந்து செயின் எடுக்கிறேன்னா தள்ளி விட்டு அதுக்குள்ளேருந்து செயின் எடுக்கும்போது கிளாத்து தெரிகிறதுக்கு சான்ஸே இல்லை, ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதில் நம்ம எந்த ஸ்டிச்சுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான். முடிக்கும் போது குட்டி லாக்காக நான் எங்கே போடணுன்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம அவுட்லைனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு வெளியே கொண்டு போய் அந்த குட்டி லாக்கை ஒட்டியே போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை கேட்கலாம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வில்லேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வில்லிங்காக முன்னாடி வாங்க தயவு செஞ்சு. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஷேப் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை ப்ராஜெக்ட் ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் ஒர்க்கில் என்ன பண்ணணும்னு கேளுங்க. நீங்கள் கேட்கலனாலுமே கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் உங்கள் எல்லாருக்கும். எதனால் இதை நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறோன்னா, இப்படி ஒர்க் பண்ணும்போது இதை நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக ஒர்க் வரும். அதனால தான். ஓகே, இப்போ நாட் போட்டோம். இப்போ அந்த ஆஃபையும் இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது எங்கேருந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆரி ஒர்க்கை பழகுறீங்க அப்படின்னா, யூடியூப்பை பார்த்தே நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு செயின் ஸ்டிச் கற்றுக்குறீங்கன்னா செயின் ஸ்டிச்சை நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல யூஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், கேப் தெரிஞ்சிருச்சு, கிளாத் தெரிஞ்சிச்சு. அதனால் நினச்சிக்கிறேன்னா அடுத்து போடுற செயினை முன்னாடி இருக்கிற த்ரெட்டை தள்ளி விட்டுட்டு அதுலேருந்து குத்தி எடுத்துக்கிறேன். அப்போனா கொஞ்சம் நெருக்கி வந்துடும். இந்த மாதிரி தான் போட்டு ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிப்போம். குட்டி செயினை அவுட்லைன் போட்ட செயினுக்கு வெளியே கொண்டு போய் முடிங்க. இப்படி தான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளோ நெருக்கமாக வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ ஃபில் பண்ணி முடித்தாச்சு. சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்து எப்போவுமே எந்த ஒர்க் பண்ணாலும் செயினை வந்து அவுட்லைனாக கொடுக்கணும். இந்த ஷேப்பை இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லோட்டஸ், அதாவது பர்ஃபெக்டான ஒரு லோட்டஸ் போட்டு அதில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை நீங்கள் எந்த பிக்சர்லனாலும் யூஸ் பண்ணலாம்.
பாருங்கள், இந்த லோட்டஸ்லேயே நீங்கள் 2 திலகம் ஷேப்பு, 4 ஆஃப் லீஃப் ஷேப்பு, 2 ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் ட்ரை பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெரிய பிக்சரையோ எதையோ ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? எல்லா விஷயத்துக்குமே ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண தெரிஞ்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.